நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய முன்னெடுப்பாக இருந்ததுதான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 7,500 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட அன்னைக்கு கூட நம்முடைய பிடபிள்யூ மினிஸ்டர் படிக்கும்போது கிட்டத்தட்ட 8,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகளை திறந்திருக்கிறோம். ஆய்வகங்கள் சுற்றுச்சூழல் எல்லாம் இப்பொழுதும் கிட்டத்தட்ட ஒரு 4,412 வகுப்பறைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போன்று கழிவறைகள், ஆய்வகங்கள், சுற்றுச்சூழல் எல்லாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்ப கிட்டத்தட்ட இந்த 4 வருஷமா தான் பாத்தீங்கன்னா காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்ல இருந்து இன்னைக்கு படிப்படியாக இதை நாங்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கு என்பது 2027 கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற வகுப்பறைகளை கட்டி முடிக்க வேண்டும் என்ற அந்த இலக்கையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு 8,000 வகுப்பறைகள் முடிந்திருக்கின்றது. 4,000 வகுப்பறை இப்படி நடந்துகிட்டு இருக்குது. இது மாதிரி யார் யார் கேட்கிறார்கள் அவர்கள் எல்லாத்துக்குமான பதிலாகத்தான் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கேட்பது போல எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அந்த இடத்துக்கான கட்டிடங்களை கட்டுவதற்கான நிதியை நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த ஆண்டு கூட அதுக்கு தனியாக ஒரு 1,000 கோடி ரூபாய் நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி ஒதுக்கி இருக்கின்றார்.